மரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கார். இனி நண்பன்னா கட்டி பிடிச்சு கை குலுக்குவான், எதிரிகளை கட்டி வச்சு உதைப்பான். பகைவனை பந்தாடுற வீரமும் வேகமும் எக்கச்சக்கமா வந்திருக்கு. இனிமே அமோகமா இருப்பான். ஆமா, புள்ளையாண்டா எங்க வேலை செய்யறான்? R5 ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். என் கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சு எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க? உன் கட்சிக்காரனா என்ன பண்ணிருக்கான் தெரியுமாவே? டூப்ளிகேட் சரக்கு வித்திருக்கான். அதை குடிச்சிட்டு 5 பேர் செத்துருக்கான். ஆஸ்பத்திரியில 50 பேர் உயிர் ஊசாடிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்க இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்க. இது என் தொகுதியில இருக்கிற ஸ்டேஷன் தெரியல. அந்த சாதாரண இன்ஸ்பெக்டருக்காக நான் வெயிட் பண்ணுமா? ஏய், லாக்கப் அடிச்சு வச்சு தூக்குறாங்க பசங்கள. ஏ மக்கா, சவுண்ட் கேட்க ஓ சொட்டையில உருவா சூறாவளியா வந்துகிட்டு இருக்காரு எங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் முன்னாடி அடிச்சு தூக்குடா. அப்ப தெரியும்டா நம்ம கட்சியோட பவர் என்னன்னு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா ஏதோ கட்சி கிச்சின்னு பேசுறியாமே? இப்படி இந்த துண்டை போட்டுக்கிட்டா நானும் உன் கட்சிக்காரன்டா. ஆனா என் உடுப்பு மேல கைய வச்ச நீ உள்ள இருப்ப. Trespassing into a government office with intent to commit a crime. IPC section 441 and 442. புரியல. ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அத்துமீறி நுழைஞ்சு விசாரணை கைதியை தப்பிக்க வைக்க முயற்சி செஞ்சேன்னு 6 மாசம் கள்ளித்தீங்க வச்சிருவேண்டா. ஏய் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட செக்ஷனை பத்தி பேசுறியா? நான் யாரும் தெரியல. தெரியும்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டுல இருந்தவன் இப்ப கள்ளச்சாராயம் வித்து கல்வி தந்த. இதுல லெதர் இண்டஸ்ட்ரி வேற. பொம்பளை லெதர் ஆல் ஸ்டேட்ஸ் அவைலபிள். கடஞ்செடுத்த அயோக்கிய கேடுகட்ட பொறுக்கி கூட்டி கொடுக்குற கம்மு நாட்டி. என்னடா உன் பயோடேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குதா? ஏய் வேணா. வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணு. ஏன்னா அவன் வேட்டியை ஒரு வீட்டு இப்ப ஜட்டியோட உட்கார வைக்க போற. என்ன நீ ஜட்டியோட உட்கார வைக்க போற? அம்மனமா உட்கார வச்சா அசிங்கமா இருக்காது? பொம்பளை போலீஸ்லாம் இருக்காங்கல்ல. கான்ஸ்டபிள்ஸ், சார், இந்த நஸ்ரியா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருச்சு. கொண்டாத. ஏன் சிப்ஸ் திங்காம இருக்க மாட்டியா? வெளுத்து விட்டுறேன். இருவன் எஸ்ஐ சார்ட்டே சொல்லி விடுறேன். சார் என்ன வேணும்? சிப்ஸா? எதை வேணா கேளு. நீ ஆட்டோகிராஃப் கோபிகா மாதிரியே இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி சத்தியம். பக்கத்துல ஒரு போட் இருக்குல்ல, அங்க போங்க. அவன் இருப்பான். ஏதோ சொல்ற. இட்ஸ் மதிமாறன்ஸ் இன்ஸ்டிங். அந்த போட்ல தான் இருப்பான். வழி சொல்லுங்க. ரூம்ல பாரியா. எப்படியா கண்டுபிடிச்ச? சார், அவன் வீட்டு வாசல்ல தங்குறதுன்னு மலையாளத்தில் எழுதியிருந்து சார். அதே நேம் இந்த போட்ல இங்கிலீஷ்ல எழுதியிருந்து சார். நான் 2 மேட்ச் பண்ணேன். நீங்க அவனை கேட்ச் பண்ணீங்க சார். மலையாளம் தெரியுமா? குறைச்சு அறியும் சார். வாயை நினைச்சேன். புத்திசாலியா இருக்க. கீப் இட் அப். குட். தேங்க்யூ சார். என்னங்க நடக்குதுங்க? யார் நகை யாருக்கு கொடுக்கறது? உருப்படியா இருந்தா தெரியும். அதான் உருக்கியாச்சுல்ல. யார் நகர்னே தெரியாத. 42 பேருக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய நகைன்னு ஆமாவா 5 வருஷம் 10 வருஷம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து பறி கொடுத்தது. ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும் கதறத கண்ணால பாக்குறோம்லண்ணே. இதெல்லாம் பண்றதுக்கு எப்படி இந்த நெஞ்சுக்கு மனசு வருது? இதுக்கு இப்படி வருத்தப்படுறிய? இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த நகையில இருந்து 100 சவர நகையை அவர் பங்குக்கு ஒதுக்கிட்டாரு. ஏய் சமரசம். வரேன் சார். எல்லாங்க நகையெல்லாம் பரப்பி போட்டு படம் எடுக்காமல வரியா?
இந்த போட்டோக்கெல்லாம் அவனது நிப்பானா? நீங்களே போங்க. நான் போய் முன்னால ஜம்மு நிக்க போறேன். காலையில அதை பார்த்துட்டு உனக்கு வயிறு எரிய போகுது. எடுப்பா டட்டடை. அண்ணன் சமரசம் என் தலையில இருந்து உட்காரு. சார் அவனுக்கு இடம் கொடுங்க. எல்லாரும் நம்மளோட ரொம்ப வளர்த்தியா இருக்கானோட. Hi Michael, how are you? Fine, everything's ready. But there is a little negotiation in the amount. Yeah, wait a minute, I'll talk to you. துரை என்னை விட்டுரு துரை. நான் உனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன். எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. உனக்கு நான் விசுவாசமா தான் இருக்கணும். ஆனா எனக்கு விசுவாசமா வேலையான்னு பார்த்தா வேலை தான் முக்கியம். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த கட்சிக்காரர்கிட்ட பேசியிருக்கேன். அதுல சேர நாள் குறிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்கிட்ட சொல்லு, இந்த பிசினஸ் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. Do it from here. So நான் சொல்றதான் வேலை. It's final. We need to accept. This is the last hope. He is accepted. பணத்தை இவன் வீட்டு முன்னாடி போடுங்கடா. அப்போதான் இவன் கூட இருக்கிறவங்களுக்கு புத்தி வரும். மதி கூட இருந்து நாளைக்குள்ள ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிடு. ஓகே சார். Stabbing is just below the diaphragm, laterally to the hepatic region. Gallbladder is also injured. And the right thumb impression over the neck shows the injury to the larynx. அப்ப குத்துனது ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ல டாக்டர்? Yeah, of course. கேஸோட வலதுபுறத்துல பலமா கத்தி இருக்கிறதுனால குத்தினது கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டரா தான் இருக்க முடியும். You all understood? You all clear, no? Okay. Now it's your turn. சார் மிஸ்ன மாட்டலையா? சார் என்ன கேஸ் சார்? வாயில இருந்து வாங்கிறேன் பாப்போம். சொல்லுனே. நேத்து ஒரு கொலை நினைச்சுல அக்யூஸ்ட் சரண்டரா வச்சிட்டோம்ல. அப்படியே இவரே தேடி கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாரு. அவனே வந்து சரண்டர் ஆயிருக்கான். கேஸோட வலதுபுறத்துல பலமா கத்தி இருக்கிறதுனால குத்தினது கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டரா தான் இருக்க முடியும். சார் இந்த கேஸ்ல கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இதுல இருக்கு. பட் இங்க சரண்டர் ஆயிருக்கவன் ரைட் ஹேண்டர் சார். இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி. ஆமா, தப்பாதான் இருக்கு. அவன் கொலை பண்ணலான்னு எனக்கு தெரியுமே. தெரிஞ்சே ஏன் சார் இப்படி? இவரு உன் டியூட்டி என்னவோ அதை பாரு. என் டியூட்டியில தலையிடாத போ. அக்யூஸ்ட தப்பிக்க விடாம பாக்குறது தான் சார் என் டியூட்டி. போய தெரியும் போய. மதி வெள்ளிக்கிழமை கோர்ட்ல இந்த எவிடன்ஸ்லாம் கொடுக்கணும். ஆமாண்ணே, வெறும் எவிடன்ஸா கண்டுபிடிச்சு தப்ப தட்டி கேட்கிற இடத்துல இருக்க நாமளே தப்பு பண்றோம். என்ன அசிங்கமா இருக்கு. ஆமாயா, அசிங்கமா இருக்கும், அவமானமா இருக்கும், கேவலமாவும் இருக்கும். இங்க அப்படிதான். டியூட்டில ஜாயின் பண்ண புதுசுல நானும் உன்ன மாதிரி கஞ்சி போட்ட துணியா வரப்பா நின்னதோட சரி. இன்னைக்கு இந்த கேஸ்ல செத்தவனும் ஒரு அக்யூஸ்டு, கொலை பண்ணவனும் அக்யூஸ்டு. இது ரெண்டுக்கும் நடுவுல நியாயத்தை நிலநாட்டி என்னையா கழட்ட போற? கரெக்ட் தான் சார். கொலை கேஸ்ல நியாயத்தை நிலநாட்டி ஒன்னும் கழட்ட போறது இல்ல. அதே திருட்டு கேஸ் அதை ஒதுக்கலாம்ல. கேரளால ரிகவர் பண்ண 500 பவுன் நகை பத்தி தானே சொல்ற? டிசிஏ நேர்ல வந்து 400 பவுன் கொடுக்க சொன்னதால தான் நாங்க கொடுத்தோம். மீதி 100 பவுன் நான் அடிச்சுட்டு நீ நினைக்கிற. பாதிக்கப்பட்டவங்களை அன்அபிஷியலா கூப்பிட்டு நானும் முருகனும் சேர்ந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம். எப்படியும் அந்த 400 பவுன் கெட்ட வழியில தானே சார் போச்சு. இந்த தப்ப செய்யறதுக்கு எதுக்கு சார் இங்க நம்ம போலீஸ்னு? இங்க பாரு, அதிகாரம் முழுசா நம்ம கையில இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட இப்படி கெட்ட வழியில செய்ய வேண்டியதா இருக்கு. போலீஸ் நாமளாதான் சொல்லிக்கணும். ஒரு போலீஸால தனியா எதுவும் செய்ய முடியாது. மேல அதிகாரிகள் சொல்றதுதான் செய்ய முடியும். இங்க பாரு மதி, இதெல்லாம் ஒரு செயின். நாமெல்லாம் வெறும் லிங்க். ஐடியா 1000 பேசலாம், ஆனா இதான் பிராக்டிகல். உங்களால முடியலன்னா ஒதுங்கிங்க சார். எங்களையாவது போலீஸா இருக்க விடுங்க. ஏய், நான் சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. நான் சொல்றது உனக்கு புரியணும்னா தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கேஸ் புடி. உன் வேலை போகுமா, உயிர் போகுமா, எங்க இருந்து பிரஷர் வரும், எதை எங்க இருந்து அடிப்பான்னு உனக்கு தெரியாது. நீ உண்மையான போலீஸ்காரனா இருந்தா முதல்ல அப்படி ஒரு கேஸ் புடி. அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன
டேய் பால் பொங்குது அது கூட பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா எப்ப பார்த்தா பிளேட் ஓட்டிட்டு இருக்க? என்ன பண்ண? புர்ரா எப்ப பார்த்தா பிளேட் புர்ரா டேய் புர்ரா மண்டால உடைச்சு போ நில்றா தாதா டேய் நில்றா என்ன எதுக்கு சின்ன பையன் அடிக்க போறீங்க? சார் என்ன சார் பாருங்க சார் எப்ப பார்த்தாலும் ஒட்டிட்டு இருக்க சார் கடையில எந்த வேலையும் பார்க்கறதில்ல அடிக்கிற செவுல அந்து போங்கடா போடா. சின்ன பையன் பொழைக்க வந்திருக்கான், அவனை போய். சார் சின்ன பையனை வேலை வாங்க இருக்க முடியுமா சார்? ஏஜென்சி மாதம் மாதம் காசு வாங்குறேன் சார், இவங்க எல்லாம் கரெக்டாக வேலை வாங்கிக்கணும் சார். வரோம் சார். தண்ணி எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு சோனே ஹலோ நூத்தியா வழி விடுங்க சொன்னு 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 டேய் சார் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் எல்லாரும் நோடுங்க நோடுங்க. ஏய் ஏய் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதான் ஒன்றும் இல்லை. சார் நீங்க இங்கே இருங்க. உயிரை காப்பாத்திட்டோம். பட் ஹிஸ் பிரெயின் இஸ் டெட். மூளைச்சாவு. பையனோட பேரண்ட்ஸை உடனே வர சொல்லுங்க. சரி சார். இந்த பையனால 6 உயிர்களை காப்பாற்ற முடியும். அவங்க சம்மதிச்சா இந்த பையனோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம். அவங்க வந்ததும் சொல்லுங்க, நான் பேசுறேன். ஓகே சார். அவன் பிழைக்கவே மாட்டானா? 99% இல்லை, ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கணும். சில மாசம் இல்லை சில வருஷம், பட் ரொம்ப செலவாகும். நான் பேலன்ஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் டாப் அப் பண்ணி விடுறியா? রাজকুমার ও বাড়ি থেকে ফোন এসেছিল, ও মা মারা গিয়েছে, ও মা আর নেই, ও মা হারায়নি, ও মা হারায়নি. হ্যান্ড ট্যাটু क्या? আমার মা அம்மா மாறினி. சார் இவர் பெங்காலி. ஜி சார். இப்போ ஒரு மாறன்னு தானே சார் சொன்னாரு? ஆமாம் சார். அதையும் அழுதுகிட்டே சொல்றாரு. ஊரில் அம்மா இருந்துட்டாங்க சார், அதுதான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க தான் எல்லா ஃபார்மாலிட்டி ஃபார்ம்ஸில் கையெழுத்து போட்டாங்க. சார் பெங்காலியில் மாறன்னு அம்மா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவங்க அம்மாவா கார்டியனா? அவங்க அம்மா தான். ஏன் கரெக்டாக பார்த்து சொல்லு. சைன் வாங்கினா எனக்கு தெரியாதா? அவங்க அம்மா தான். அந்த பையனோட பாடி இப்போ எங்கே இருக்கு? போஸ்ட்மார்ட்டம்காக ராயப்பேட்டை ஜிஹெச்ல இருக்கும். சொல்லுமதி. அண்ணே நான் உங்களுக்கு ஒரு பெங்காலி நேம் அமைச்சிருக்கேன், அது என்ன பேருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. இந்த பார்த்துறேன். ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தருக்கு பிரெயின் டெத் ஏற்படுத்த முடியுமா டாக்டர்? கார்பன் மோனாக்சைடு நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த விஷவாயை கொடுத்தா பிரெயின் டெத் இஸ் பாசிபிள். அப்போ போஸ்ட்மார்ட்டம்ல தெரிஞ்சிருமே டாக்டர்? இன்னும் கொடுக்கப்படுற அளவை பொறுத்து தான் அதோட ட்ரேசஸ் உடம்புல தெரியும். அப்புறம் கார்பன் மோனாக்சைடு இஸ் கலர்லெஸ் அண்ட் ஆடர்லெஸ் கேஸ். அதுக்கு நிறமும் கிடையாது, வாசனையும் கிடையாது. சொல்லுங்கண்ணே. நீ அனுப்புற பேர் துர்கா தேவி, ஏதாவது பிரச்சனையாப்பா? ஆமாண்ணே, நான் திருப்பி கூப்பிடுறேண்ணே. சைன் பண்ண அந்த அம்மா பேர் என்ன? அவங்க பேர் சித்ரலேகா. அவங்க அம்மா தான். துர்கா தேவி. அவங்க பேர் சித்ரலேகா. ஆபரேஷன் தேட்டரில் நடந்தாங்க.
என்னென்ன கேஸ் சிலிண்டர்ஸ் நம்ம வாங்குறோம்? ஆமா, அது எதுக்கு உங்களுக்கு? ஸ்டடி பர்பஸ்க்கு தான். கார்பன் மோனாக்சைடு நம்ம வாங்குறோமா? கார்பன் மோனாக்சைடு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில தான் யூஸ் பண்ணுவாங்க. சுவாசிச்சா ஆளே காலி. அதை போய் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவாங்களா? சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான். தேங்க்ஸ் சார், நீங்க கேட்ட அட்ரஸ் மெசேஜ் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஜஸ்ட் டாட். சார், எங்க ட்ரஸ்ட்ல ஒரே ஒரு ஆம்புலன்ஸா இருந்துச்சு. அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி ரிப்பேர் பண்ணாம அப்படியே தான் கிடக்குது. என்ன பண்றது? ட்ரஸ்ட்ல ஃபண்டே கிடையாது. இல்ல, நீ சொன்னதான் கரெக்ட். எங்க ஹாஸ்பிட்டல்ல கார்பன் மோனாக்சைடு வாங்குறது இல்ல. ஆனா சிஸ்டம்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன? இந்த வருஷத்துல மட்டும் இது வரைக்கும் 20 பேர் பிரெயின் டெட்னு அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல 11 பேரோட ஆர்கன்ஸ் கவர்மெண்ட் மூலமா டொனேட் பண்ணப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 9 பேர் பத்தி கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்காம அவங்களோட உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் த்ரூ பண்ணது எங்க ஹாஸ்பிட்டலோட டீன் டாக்டர் தேவசகாயம். இந்த 9 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க எல்லாருமே நார்த் இந்தியால இருந்து வேலைக்கு வந்த சாதாரண ஒர்க்கர்ஸ். இவங்க எல்லாருக்குமே லோக்கல் இன்சார்ஜ் எஸ்பி மேன்பவர் ஏஜென்சிஸோட ஓனர் சிங்கப்பெருமாள். நீ கூட என் வேலை விஷயமா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியே. அவர்தான். நீ சொன்ன எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஜீவா பார்க் வந்துரு.
சரியான ஆதாரத்தோட ஒரு பெரிய கேஸை பிடிச்சிருக்கேன் சார். இதில் பாதிக்கப்பட்டவங்க அக்யூஸ்ட் கிடையாது, அப்பாவி ஏழைங்க. இப்போ சொல்லுங்க சார், ஒரு போலீஸா நாம என்ன பிடுங்க போறோம்? டி நகர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு தான் அடிஷனல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் நான் தான் இன்சார்ஜ். நான் கான்ஸ்டபிளை சேர்ந்து 54 வயசு வரைக்கும் ஐஜி சாமி சார்கிட்ட தான் டிரைவராக இருந்தேன். அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இன்னும் ஏன்டா வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற, போய் ஸ்டேஷன் டியூட்டி பாருன்னு என்னை மாற்றி விட்டார். நானும் மீதி இருக்கிற 4 வருஷத்தை சம்பளம் வாங்கி ஓட்டிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இங்கே நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த 4 வருஷமாவது ஒரு உண்மையான போலீஸ்காரனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மனசாலியும் உடம்பாலையும் நான் ஒரு பெரிய வீரம் கிடையாது. இதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். மெடிக்கல் டூரிசம், வெளிநாட்டில இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வர்றது. அதுல இருக்க வெளியே தெரியாத கருப்பு பக்கம் தான் இந்த உடல் உறுப்பு மாற்றம். உடல் உறுப்புகளை மாற்றுறதுக்கு மற்ற நாடுகளை விட இங்கே வாய்ப்புகள் அதிகம், பணமும் குறைவு. அப்படி உடல் உறுப்பு மாற்றத்துக்காக வர ஃபாரினர்ஸை அங்கே உள்ள ஏஜென்ட் மூலமாக பிடிச்சி அவங்க தேவைகளை நிறைவேற்றி தர புரோக்கர் தான் துறை. உடல் உறுப்பு திருட்டில் நமக்கு தெரிஞ்சது கிட்னி மட்டும்தான். பட் இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். ரெட் மார்க்கெட், மனித உடல் உறுப்பு சந்தை. என்னோட உடல் எடை சரியா 90 கிலோவுக்கு கீழே இருந்து நரம்புகளில் ஹார்மோன் செக்ரியேஷன் சரியா நடந்து திசுக்களும் சிறுநீரகமும் பர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் ஆகி இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 87 தடவை சீரா துடிச்சா என் உடம்போட மதிப்பு இந்திய ரூபாயில சுமார் 2 கோடி. வேலைக்காக வெளிமாநிலத்திலேருந்து வர்ற பசங்கள்ல பேரண்ட்ஸ் இல்லாதவங்களா செலக்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல கார்பன் மோனாக்சைடு கொடுத்து பிரெயின் டெட் பேஷண்டா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் அனுப்பி வைப்பான். கார்பன் மோனாக்சைடு வேற எந்த உறுப்பையும் பாதிக்காத அளவுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இதை பத்தி நல்லா தெரிஞ்ச ஆட்களை தான் இதை பயன்படுத்திட்டு இருக்கான். என் ஒரே பையனோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் அப்படிதான் நடந்துச்சு. எஸ், அவனுக்காக தான் இந்த விஷயத்துக்கு முதல்ல நான் சம்மதிச்சேன். அவனுக்கு பிறவியிலேயே இருந்த இதய நோயை மாற்று இதயம் பொறுத்தனாதான் சரி பண்ண முடியுங்கிற நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி என்கிட்ட பேரம் பேசின தவிர. பட் ஆப்ரேஷன் நடந்த 6 மாசத்திலேயே அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுடலான்னு துறைக்கிட்ட சொன்னேன். டாக்டர், ஒன்று நீங்க சாகணும், இல்லை நான் சாகணும். அது வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த டீலை கேன்சல் பண்ண முடியாது. மிரட்டுறியா? போலீஸ் கிட்ட போவியா? நான் போலீஸ் கிட்டலாம் போக மாட்டேன், ஆனா மீடியா கிட்ட போவேன். என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்க போறீங்க அதானே? நம்ம டீல் பேசினதும் நீங்க பணம் கொடுத்ததும் பக்காவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஜீசஸ், இது ரொம்ப தப்பு. நான் கை வைக்கிற பசங்கள்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லாத கூலி பசங்க. அவங்க உயிரோடு இருந்தா அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் லாபம். செத்தா எத்தனை பேருக்கு லாபம் பாருங்க. சிக்கனுக்காகவே கோழி வளர்க்கறது இல்லையா? அப்படி நினைச்சுக்கோங்க, மனசு டைஜஸ்ட் ஆயிடும். நீங்க வரத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். I am counting my last minutes. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. அப்பனை கொண்டவனுக்கு என்ன கொள்றதோ உங்களை கொள்றதோ அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல கூட நானும் சிங்கப்பெருமாள் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். அது துறையோட கிளவர் ஐடியா. எந்த டாக்டராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. போட்டுக்கிறது 0.2 ml டைமித்தால் மாக்கினி. சிட்டி போலீஸோட ஐஎஸ் அத்தாரிட்டி கமிஷனர். அவரை மீறி நாம என்ன செய்ய முடியும்? அப்படியே செஞ்சாலும் அவங்க அப்பனுக்கு வச்சா மத்திய ஒரு பிண்டம், அதே மாதிரி நமக்கு வைப்பா அந்த துறை.
இப்ப பிரச்சனையே நம்ம கிட்ட இருக்க ஆதாரம் எதுவுமே துரை தான் இதை செஞ்சாங்க இல்ல. இருந்தா மட்டும் என்ன பண்ணிடுவா? கமிஷனர் அவன் பக்கம் இருக்காரு. கமிஷனர் அவன் பக்கம் இருந்தா என்ன? மீடியா இருக்கு, கோர்ட் இருக்கு, நேர்மையான ஜட்ஜஸ் இருக்காங்க. துரைக்கு எதிராக சாலிடா ஒரு எவிடன்ஸ் இருந்தா போதும், அவனை தூக்கிடலாம். மதி, நீ என்ன வேணா செய், யாரை வேணா அரெஸ்ட் பண்ணு. சார்ஜ் ஷீட்ல நான் கையெழுத்து போடுறேன். எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் வேலைக்கு ஆகாது சார். அதிகாரம் முழுசா நம்ம கையில இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட கெட்ட வழியில தான் செய்ய வேண்டியிருக்கும். ஓ, இல்லீகலா பண்ண போறீங்க. தம்பி, நம்மளாம் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம். சில நேரத்துல வயசு வித்தியாசம் இல்லாம வாயா போயான்னு சொல்லுவ பத்தியா, அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. அதுக்காக இந்த விஷயத்துல என்ன உள்ள இருக்க கூடாது. நானும் சராசரி மனுஷன் தானே, எனக்கும் குடும்பம் குழந்தைலாம் இருக்குல்ல. இதுக்கு என்னால ஒத்துழைப்பு தர முடியாது, தரவும் மாட்டேன். சார், சார், துரையோட ஆடிட்டர், அவனோட டிரைவர், இது அவங்க வீட்டு வேலைக்காரி, அவனோட அடியாட்கள் எல்லாரும் இதுல இருக்காங்க. சார், துரையோட போனை ஹேக் பண்ண முடியாது, ஏன்னா சேட்டலைட் போன் யூஸ் பண்றான். அவனோட லேப்டாப் அவனை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி அலர்ட் ஆக்டிவேட்ல இருக்கு. அவனுடைய வீட்டுக்குள்ள நுழையிறதும் அவ்வளவு சுலபம் இல்லை. என்ன எல்லாரும் அப்படி பாக்கிய? நானும் கோவமா தான் போனேன். என்ன பண்றது, தூங்கும் போது கூட போலீஸ்காரன் புத்தி போலீஸ்காரன் தானே இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பீஸ் இருக்கா சார். அவன் பேர் ஜோதிலிங்கம். ஆள் பார்க்க டெரரா இருப்பான். அவனுக்கும் துறைக்கு என்ன அளவு டீலிங் எனக்கு தெரியல. ஆனா தமாமுக கட்சியுடைய பகுதி செயலர் போஸ்ட துறை தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். வர்ற தேர்தல்ல எம்எல்ஏ சீட்டு கேட்டு ஜோதிலிங்கம் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். சார், போன மாசம் நம்ம ஏரியால ஒரு குண்டு வெடிச்சது இல்ல? ஏன் வெடிச்சதா இல்லையா? அந்த குண்டை பேசாம கார்ல வச்சிருக்கலாம். மாட்டுங்க சார். போன மாசம் நம்ம ஏரியால குண்டு வெடிச்சதுலப்பா, அது அந்த ஜோதிலிங்க வீட்டுல தான் வெடிச்சிருக்கு. விசாரிச்சு பார்த்தா அந்த திருவாலிக்காத்தான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? விளம்பரத்துக்காக அவன் வீட்டுக்கு அவனே குண்டு வச்சிருக்காப்பா. மாட்டியாச்சுல, அப்புறம் என்ன வா? இந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு அவனுடைய செக்யூரிட்டிக்கு நம்ம ஸ்டேஷன்ல தான் ஆள் போகுது. ஆக நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஜிம்பாய் ஜோதிலிங்கம் தான். துரைய பத்திர எல்லா எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கணும்னா இவனை சீரியஸா ஃபாலோ பண்ணணும். இவனே சீரியஸான மாதிரி தான் இருக்கான், இவன் எதுக்கு சீரியஸா ஃபாலோ பண்ணணும்? பிறகு என்ன செய்ய? இவனுக்கு நம்ம வழி தானே கரெக்ட். இருட்டாண்டாதான்டா அதுக்கு பேர் இருட்டு. சார், நம்ம போட்ட பிளானிங் படி நம்ம ஆல்வேஸ் ஆனா ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நம்பர் 2 புஷ் இட். ஏறிங்க. கம் ஆன் கம் ஆன் குயிக். ஐயா, நான் தான் ஃபர்ஸ்ட். பராட்டாமா பின்னால வச்சிருக்கான் பார். ஸ்டாப், செக்யூரிட்டி போறார். பாத்துங்க. ஒன்னையாது. சாரி சார், திறந்திருக்கு ஃப்ரீயா பண்ணலாம் நினைச்சேன். கண்ணாடி வச்சு கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. எப்படியா உள்ள போகணும்? அந்த டோர் வழியா போகணும் சார். இங்க யாருக்கு டோர் ஓபன் பண்ண தெரியும்? எனக்கு தெரியும் சார். உனக்கு தெரியுமா? சாவி கொடுங்க, ஓபன் பண்றேன். உண்ட கனியம்மா. சாவி. பன்னெண்டுக்கு 12. இந்த பக்காரு அந்த பக்காரு, அப்ப இது தனி. என்னடா இது, படிக்கட்டா ராட்டினம் பாக்கெட்ல எப்படி சுத்துது? அங்க பாரியா? இல்லையா? பழைய சூப் போல இருக்கு. All of you out. கரையினில ஐயா, இது என்ன புது சவுண்டா இருக்கு? ஏன் இவ்வளவு சத்தம் போடுற ஐயா? மதி, நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். பெல் அடிக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டுருச்சு. அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். சீக்கிரமா இந்த ஃபைல்ஸ்லாம் ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணியா? சரிங்க சார். மொத்தமா எவ்வளவு நேரம் ஆகும்? ½ hour ஆகும் சார்.
நேரத்துல முடிப்பேன். முடிப்பேன் சார். சத்திய நான் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்புங்க. கூட கிளம்புங்க. கான்ஸ்டபிள் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க தேடுற அந்த 2 பேரும் இப்போ என்கிட்ட தான் இருக்காங்க. நான் பிடிச்செல்லாம் வைக்கல, அவங்களா தேடி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் சமையல் செஞ்சு விளையாடும், அதை பார்த்து ரசிக்கலாம், ஆனா முடியாது. அந்த மாதிரி இருக்கு நீ செஞ்சது. விளையாட்டு புள்ள, சாதாரண சாமி எறும்பு. சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வரல. இதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் வீர நாங்கள் இழக்க விரும்பல. தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. கரெக்ட் சார், வந்து கூட்டு போங்க. சரியா 1 மணி நேரத்தில் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன். அப்புறம் வரும்போது நீங்கள் காப்பாத்துனீங்களே அந்த பையன், அவனை நீயே கொண்டு வந்து விட்டுரு. ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு எதிரின்னு வெளியில் தெரிஞ்சா சிரிப்பாங்க. ஸோ காதும் காது வச்ச மாதிரி முடிச்சுக்குவோம். டீல் முடிஞ்சது. பட் யோசிச்சு பார்த்தேன், இந்த சின்ன நெருப்பு தானே தேவையில்லாத போச்சலை கிளப்பி எங்க அப்பனையே நான் போடுற அளவுக்கு பண்ணிருக்கு. அது எப்படி சும்மா விட்டுற முடியும்? என் முன்னாடியே நின்றுக்கிட்டு என் கண்ணுக்குள்ள விரல விட்டுருக்கல, அதே ஊ ஸ்டைல்ல உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.
எப்படி இருந்தது நம்ம விளையாட்டு? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். சும்மா கொண்டு ஒன்று வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பயப்படாம போ. அப்புறம் உன் கையாலே நீ கொண்டு அனுப்புன அந்த பையனோட சேர்த்து 7 பேரும் ஸ்டேட் பார்டரை தாண்டி போறாங்க. ஸோ இனிமே நீ நினைச்சா இல்ல, எந்த கொம்பனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. என்னடா சிரிக்கிற? முடியும். தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா முடியும். இது நடக்கணும். இவ்வளவு நேரம் ஓடி வந்தேன். புரியல. நான் கொண்டு வந்து விட்டது நீ தூக்குன பையன் இல்ல. 172 ஸ்டேஷன், 254 இன்ஸ்பெக்டர், 17 ஏசி, 12 டிசி, 4 ஜேசின்னு ஒட்டுமொத்த சிட்டி போலீஸ் கண்ட்ரோல் வச்சிருக்க கமிஷனரோட ஒரே பையன். என்ன சொன்ன? சாதாரண சாமி எறும்பா? நான் சாமி எறும்பு தான். ஆனா அவன் காதுக்குள்ள பூந்திருக்க எறும்பு. எப்படி உன் மண்டையை குடஞ்சு கண்ணு வழியா வெளியே வர்றேன்னு பாரு. உன்னை சும்மா விட்டது தப்புடா. ஹே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். தலை ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. என் பையனுக்கு ஏதோ ஆச்சு. டென்ஷன் ஆகாதீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே உனக்கு என்ன சொந்தமா பந்தமா அண்ணனா தம்பியான்னு. எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு தான் ரத்த சம்பந்தம். இன்னும் ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட சொன்னா நல்லா நடக்கும் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இப்ப கூட நாம நினைச்ச அவங்க பையனோட சேர்த்து 7 பேரை ஈஸியா காப்பாற்ற முடியும் சார். என் பையனை புடிச்சோட. ஆமாயா, உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அவனை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன கமிஷனரியா நீ? இங்க பாரு தோற, என்ன வேணாலும் செய்யறேன். என் பிள்ளைய கொண்டு வர சொல்லு. டிராவல்ஸ் நடத்துறேன். உடனே வண்டியை நிறுத்தி திரும்ப வான்னு சொல்றதுக்கு மாசம் ஷேர் கரெக்டா வீட்டுக்கு வருது இல்ல? எங்க அப்பாட கொண்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லூசு பையன் அவனுக்கு போய் நல்லா தானே இருக்கேன். இன்னொரு பத்தி முடியாது. சும்மா கத்தாத. மெட்டீரியல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இனி யாரும் நினைச்சாலும் பிடிக்க முடியாது. உங்க பையனோட ஷர்ட்ல ஜிபிஎஸ் வச்சிருக்கேன் சார். அதோட சிக்னல்ஸை கண்ட்ரோல் ரூம்க்கு இன்டிமேட் பண்ணிருக்கேன். பாம்பே ரூட் ஸ்ரீபெரும்பூர் கேட். உங்க பையன் வயசு தான் சார். மற்ற பசங்களுக்கும் வேற ஸ்டேட்ல இருந்து பொழைக்க வந்த பசங்க. மற்றவங்க வேணா தமிழர்களை காப்பாற்றாம விட்டுருக்கலாம் சார். ஆனா தமிழை மற்றவங்களை காப்பாற்றாம விட்டதில்லை. ஆல்ரெடி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ஜஸ்ட் உங்க ஆர்டருக்காக தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் வெயிட்டிங். சன் டிவி தமிழ்நாடு போலீஸோட லைவ் ஆக்ஷன் பார்க்கணுமா? திருவள்ளூர் பக்கத்துல 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இன்னும் 1 ஹவர்ல வந்துருங்க. லைவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே டாக்டர். சார் பேஷண்ட் சேஃப் சார். இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா சரியா போய்டும். ஓகே, உடனே ஆம்புலன்ஸ் சைடு கொண்டு வாங்க. கம் ஆன் குயிக். மீடியாக்கு யாரை இன்ஃபார்ம் பண்ணுது? சார் நாங்க யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. அது இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா சார்? கடத்தப்பட்டாங்க. உடல் உறுப்புகளுக்காக 7 பேரை மும்பை கடத்தி அதை விற்கிறதுக்கான சதி நடந்திருக்கு. அதை தடுத்து நிறுத்தி நாங்க காப்பாத்திருக்கோம். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூடிய சீக்கிரம் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். R5 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் மதிமாறன் இவர் தான் எங்களுக்கு இந்த தகவலை சரியான நேரத்தில் சொன்னார். எனக்கு கிடைச்ச தகவலை நான் தெரிவிச்சேன். உண்மையான பாராட்டு கமிஷனருக்கு தான்.
தகவல் கிடைச்ச அரை மணி நேரத்துல மின்னல் வேகத்துல எக்ஸிக்யூட் பண்ணி இந்த 7 பேரையும் உயிரோட காப்பாத்திருக்காரு. போலீஸ் நாங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட டிவி, FB, ட்விட்டர்னு எங்களை கிளிகிளின்னு கிழிச்சிடுறீங்க. ஆனா இங்க டியூட்டில உயிரை விடுற போலீஸும் இருக்காங்க, உயிரை கொடுத்து டியூட்டி பாக்குற போலீஸும் இருக்காங்க. இத பத்திலாம் எழுதலாமே. கங்க்ராட் சார். எங்க ஒட்டுமொத்த மீடியா சார்பா உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நியூஸை நாங்க எல்லாரும் ஹைலைட் பண்ணி போடுறோம் சார். நாளைக்கு பேப்பர்ல நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹெட்லைன். உண்மையா வேலை பார்க்குறப்ப கிடைக்கிற இந்த பாராட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாவாது சார். இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல ஆக்ஷன் எடுக்காம தான் இருக்க போறீங்களா சார்? யோ, என்னையா அரெஸ்ட் பண்ண போறியா? ஆமா, அது என்ன? அது ஹார்மோன் திருட்டு? ஹார்மோன் திருட்டுல சார், ஆர்கன், மனித உடல் உறுப்புகள். அது என்னவோ, எத்தனையோ கொலை கேஸ்ல இன்னும் பிடிக்காம விட்டு வச்சிருக்கீங்க. திருட்டு கேஸ் பிடிக்கிறது இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? யோ, இன்னும் 2 நாள்ல இவர் எங்க கட்சி வேட்பாளரை அறிவிக்க போகுது. இடைத்தேர்தல் வருது தெரியல. ஆமா, உனக்கு இவருக்கு தனிப்பட்ட முறையில விரோதம் இல்லையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். அப்புறம் கடத்தப்பட்ட 7 பேரை நம்ம டீம் மீட் இருக்கு சார். அதை இவர் தான் பண்ணிருக்காரு. இவரோட சம்பந்தப்பட்ட ஆளுங்க நாங்க தேடிட்டு. என்ன கமிஷனர் சார், டிவியில ஃபிளாஷ் நியூஸ் மட்டும் தான் பாப்பீங்களா? அது ரொம்ப ரொம்ப லேட்டா வரும் சார். ட்விட்டர், ஃபேஸ்புக் தான் இப்போ ஃபாஸ்ட். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 15 பேரும் நாங்க தான் செஞ்சோன்னு செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் சரண்டர் ஆகி கரெக்டா 12 நிமிஷம் ஆச்சு. அதையும் மீறி என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க எல்லாம் மதிக்கிற உங்க சட்டம் உங்களை அனுமதிக்காது. இதோ ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன், ஹைகோர்ட் ஜட்ஜே கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போதான் சுட சுட ஃபேக்ஸ்ல வந்துச்சு. இஃப் யூ வாண்ட் தி ஒரிஜினல் ஐ கேன் ப்ரொடியூஸ் இன் 30 minutes. சாரி சார். சாரி பூரி ஆவுனா இது ஒண்ணு சொல்லிடுங்க. யோ, இன்னும் 2 நாள்ல வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்கும் போது ஒழுங்கா வந்து பாதுகாப்பு கொடுக்கறத பாரு. சார், துரையை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா சார்? நம்மளோட அதிகபட்ச அதிகாரம் அரெஸ்ட் பண்றது தான். அதுக்கு மேல சட்டம் தான் தண்டிக்கணும். ஆனா அந்த சட்டத்தையும் அவன் கையில வச்சிருக்கானே. கோர்ட்ல முன்ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி மனு கொடுக்கணும். பட் அதையும் அவன் உடைச்சிருவான். இந்த கேஸோட சம்பந்தப்பட்ட எந்த உயிருக்கும் மதிப்பு இல்லை. துறையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லை சார்? சட்டப்படி தண்டிக்கிற வழியில தான் சொன்னேன். நம்ம எது பண்றதா இருந்தாலும் அவனை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போற 2 நாளைக்குள்ள பண்ணும். நல்ல வேலை, உயிர் சேதம் எதுவும். என்னடா இன்னொன்னு கொளுத்துற? சென்டிமெண்டா நீ போட்டாதான் யாரும் சாக மாட்டாங்க. மறுபடியும் போடு. தவறி குண்டு பட்டுச்சு. ப்ளீடிங் வேற ஜாஸ்தியா இருக்கு. சீக்கிரம் தூக்குங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்தணும். வர சொல்லுங்க.
சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் வேண்டாம். எல்லாரும் வழி விடுங்க. தலைவர் சீட்டு போறல. டோர் க்ளோஸ் பண்ணனும். போலீஸ் மட்டும் உள்ளே இருங்க. 54 எம்எல்ஏ, 5 மினிஸ்டர், 1000 அடியாளங்களை கைக்குள்ள வச்சுக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு சாதாரண கான்ஸ்டபிளை கைக்குள்ள வச்சுக்க தெரியல பத்தியா? இந்த உலகத்துல சிலரை விலைக்கு வாங்க முடியாது. அப்பா, அம்மா, நல்ல நண்பன், உண்மையான போலீஸ்காரன். உன்ன மாதிரி ஆள்லாம் செத்தா நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனா நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போற. உடல் உறுப்புகள் எல்லாம் தானம் பண்றேன், நீயே கையெழுத்து போட்டு கொடுத்த டோனர் கார்டு. பரவாயில்ல, நீ செத்தும் நிறைய பேருக்கு உதவி செய்ய போற. இதுக்கப்புறம் எப்படி நான் உன்னை பார்க்க போறது இல்ல. ஸோ ஃபைனலா கடைசியா லெட்ஸ் டேக் அ செல்ஃபி. தமிழ்நாடு காப்பாற்றும் நம்பி வந்த அப்பாவி பசங்க உன்னை என்னடா பண்ணாங்க? உன்னால போன அத்தனை உயிரை எப்படி துடிச்சிருக்குன்னு இப்ப நீயும் தெரிஞ்சுக்குவ. கூட நடந்த அசம்பாவிதத்தை ஒரு தனிப்பட விசாரிச்சுட்டு இருக்கு. அதோட வீடியோ ஃபுட்டேஜையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். இதுவும் ஒரு தீவிரவாத இயக்கத்தோட வேலையாக தான் இருக்கும்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம். நடந்த கலவரத்தில் துரையரசன் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். வேற எந்த உயிர் சேதமும் இல்லாமல் காத்த காவலர்களுக்கு பாராட்டு தெரிவித்து இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு நான் உறுதி அளிக்கிறேன். தேங்க்யூ. என்னடா எப்ப பார்த்தாலும் நடு ரோட்ல வந்து நின்னுறானுங்க. வேற பிரச்சனை இவனுக்கு. அவனை போலீஸ் வந்தா இவங்க ஆடுவானுங்க. அண்ணே, புதுசாக வந்திருக்க நம்ம லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் பற்றி இவனுக்கு தெரியல. இப்போதான் ஒரு பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணேன். இவனுலாம் வந்து எப்படி வெளுக்க போறான்னு வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி போட்டதாங்க சரியா இருக்கும். என் உடம்புல இருக்க மொத்தத்தையும் தானமா கொடுக்க போறேன். என் அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டேனா?